ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பீரியட்ஸ் டே ஹெல்த்தி ரொட்டீன் வீடியோ தான் இது. பீரியட்ஸ் டேயில் நமக்கு வர பேக் பெயின், ஸ்டொமக் பெயின் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஃபுட்லாம் எடுத்துக்கலாம், எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் இங்கே பார்க்கணும். நம்மளோட ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துக்கிறது மட்டும்தான் நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்மளோட ஹஸ்பண்டுக்கும் நம்ம கொடுக்குற பெரிய கிஃப்ட்டு. நம்மளோட ஆரோக்கியம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் அவங்கள நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும். ஏன் இவ்வளோ ஹெல்த்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம பெண்களுக்கு ஒரு பீரியட்ஸ்னு ஒரு 3 நாள் வரும். அந்த நாட்களில் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறோமா இல்லையான்றது நம்மளோட பேக் பெயின், நம்மளோட ஸ்டொமக் பெயினை வச்சே பார்த்துக்கலாம். நம்ம அம்மா நம்மளை ஹெல்த்தியாக பார்த்துக்கிற வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஸ்டொமக் பெயின், பேக் பெயின்லாம் நமக்கு அதிகமாக வந்ததில்லை. நாம் என்றைக்கு சமைக்க ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து தான் நாம் இப்படி இருக்கிறோம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ் அன்ஹெல்த்தின்னு சொல்லலை, நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸை அதிகமாக எடுத்துக்கலை அப்படின்றது தான் முக்கியம். நம்ம மற்ற நாட்களில் எந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்றோமோ இல்லையோ, ஆனால் நம்மளோட பீரியட்ஸ் டேஸில் நம்மளோட ஹெல்த்துக்கு எது ரொம்ப தேவையோ அந்த ஃபுட்ஸை தேடி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மார்னிங் காஃபிக்கு பதிலாக இந்த சுக்கு, மல்லி, இஞ்சி இதெல்லாம் சேர்த்த சுக்கு காஃபி மாதிரி தான் எடுத்துக்க போகிறேன். இது நாம் எடுத்துக்கிறதுனால நம்மளோட ஸ்டொமக் பெயின் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். காஃபியை இந்த டயத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி சுக்கு, இஞ்சி எல்லாம் சேர்த்து எடுத்துக்கிறதுனால அதோட காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால ஒயிட் சுகருக்கு பதிலாக நாம் இந்த டயத்தில் சுக்கு காஃபியில் கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டது ரொம்பவே நல்லது. கருப்பட்டி சேர்க்கறதுனால நம்மளோட இடுப்புக்கு நல்ல பலம் கொடுக்கும். அதனால் நம்ம இந்த டயத்தில் இந்த மாதிரி சுக்கு காஃபி, கருப்பட்டி சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சுக்கு, இஞ்சி இதோட சாரெல்லாம் நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் அதோட சத்துக்கள் எல்லாமே ஃபுல்லாக கிடைக்கும். நம்ம இந்த 3 நாட்களில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே நல்லா கால்சியம் சத்து, இரும்பு சத்து, புரோட்டீன் இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு இந்த டைமில் நமக்கு பிளட் லாஸ் அதிகமாக ஆகுறதுனால நம்ம உடம்புல ரத்த சோகை வர்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. அதனால் இரும்பு சத்து நிறைஞ்ச உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். பச்சை காய்கறிகள், இந்த மாதிரி கீரை வகைகள் கண்டிப்பாக இந்த 3 நாட்களில் நம்ம இதை கண்டிப்பாக நம்ம உணவில் ஒரு பகுதியாக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நான் இன்னைக்கு மார்னிங் வெந்தயக்கீரை பருப்பு கடையெல்லாம் செய்ய போகிறேன். ஏதாவது ஒரு கீரை நம்ம இன்னைக்கு சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு வெந்தயக்கீரை எடுத்துக்கிட்டேன். வெந்தயக்கீரை பருப்பு கடையில் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அதனால நான் மார்னிங் அப்புறம் மதிய லஞ்சுக்கும் சேர்த்தே மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஃபுல் டைமும் கிச்சன்லேயே இல்லாமல் நம்ம செலக்ட் பண்ணுற டிஷ் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதே மாதிரி ஈஸியாகவும் வேலை முடிகிற மாதிரி டிஷ்ஷாக நம்ம செலக்ட் பண்ணி செய்யலாம். எண்ணெயில் கடுகு, ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி, பூடு இதை ரொம்ப சின்னதாக நறுக்கி நம்ம இதை எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட வாசம் தான் இந்த கீரை கடையிலுக்கே ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 2-3 மிளகாய் எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நான் 1 கப் அளவு வெந்தயக்கீரையை கட் பண்ணி அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருக்கேன், பார்த்துருப்பீங்க. நெய் சேர்த்து செய்கிறதுனால இந்த வெந்தயக்கீரை ஏற்கனவே மணமாக இருக்கும். நெய் சேர்த்து செய்கிறதுனால இந்த டிஷ் இன்னுமே டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ நான் 1 கப் அளவு சிறுபருப்பு எடுத்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்தாலே நம்ம பருப்பு கடையில் சூப்பராக ரெடி ஆகிடும். கேஸ் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா மணக்க வெந்தயக்கீரை பருப்பு கடையில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக குக்கரில் செஞ்சிடலாம். நமக்கு இங்கே டெல்லியில் முருங்கைக்கீரைலாம் கிடைக்காது, வெந்தயக்கீரை தான் அதிகமாக கிடைக்கும். அதனால நான் வெந்தயக்கீரை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நம்ம ஊரில் முருங்கைக்கீரை நம்ம திருமண பக்கம்லாம் நமக்கு கிடைக்கும். முருங்கைக்கீரையில் உள்ள சத்து மாதிரி எதுலேயுமே சத்துக்கள் இல்லை. முருங்கைக்கீரை கிடைச்சா கண்டிப்பாக முருங்கைக்கீரை செஞ்சு சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை சூப்பாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டயத்தில் நமக்கு ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சுக்கு காஃபி, இல்லை அப்படின்னா வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா முருங்கைக்கீரை இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு அதில் கல்லுப்பு சேர்த்து அதை நல்லா கையினால் கசக்கி அந்த சாரை நீங்கள் குடிச்சிங்கன்னா ஸ்டொமக் பெயின் உடனே குறையும். நாம் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. நான் இன்றைக்கி கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி உளுந்து களி தான் செய்ய போகிறேன். உளுந்து மட்டும் செஞ்சால் நம்ம தான் சாப்பிட
முடியும். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றதில்ல. அதனால் நான் வந்து உளுந்து கூட வந்து பச்சைப்பயிறு, அப்புறம் வந்து பாதாம், முந்திரி, கொஞ்சமாக பொட்டுக்கடலை இதெல்லாம் அரைச்சி எடுத்த மாவு தான் வந்து நான் வந்து ரெடியாக வந்து ஒரு டப்பாவில் வந்து எப்போவுமே வந்து போட்டு வச்சுருப்பேன். குழந்தைங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நான் இதை வந்து அடிக்கடி வந்து செஞ்சு கொடுப்பேன். இதோட ரெசிபி ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் மேலேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி செய்கிறதுன்றதை. இப்போ நான் 1 கப் அளவு அந்த மாவு வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி அடுப்பில் சேர்த்து கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நாம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி டயத்தில் நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இடுப்பு வலிக்கு ரொம்பவே கேட்கும், நம்மளோட எலும்புகளுக்கு வந்து பலம் கொடுக்கும். இந்த மாதிரி உளுந்துக்களி வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம வந்து பெரிய பொண்ணாக இருக்கும்போது நம்ம அம்மாலாம் நமக்கு வந்து இதை வந்து டெய்லியுமே அந்த 30 நாளும் எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம வந்து இப்போ அதை மறந்துடக்கூடாது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அடுத்து செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம அதை இப்போவே பழக்கத்தில் வந்து கொண்டு வர்றது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக தினமும் ஒரு முட்டை வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முட்டை வந்து இந்த மாதிரி வெங்காயம் போட்டு சாப்பிட பிடிக்கும்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வேக வச்சு சாப்பிட தான் பிடிக்கும்னா அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டயத்துலையும் நான்வெஜ் வந்து சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி கிடைச்சா ரொம்ப நல்லது, நாட்டுக்கோழி வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் ப்ரெட்டு, மேகி, கேக்கு இந்த மாதிரி வந்து பேக்கிங் ஐட்டத்தை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த பேட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ரொம்ப பாதுகாப்பான இடத்துல வைங்க. நிறைய பேர் வந்து பாத்ரூம்லேயே வந்து அந்த கவரை வந்து அப்படியே வச்சுருவீங்க. அதில் பூச்சிகள் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து எப்போ உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வைப்பீங்களோ அதே கபோர்டில் வச்சு எடுத்து பழகுங்க. நம்ம யூஸ் பண்ணுற பேட் வந்து 4 hours ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து மாற்றுங்க. இதை நம்மளோட குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க. ஸ்கூலில் வந்து போவாங்க, காலேஜ் போவாங்க, அதை வந்து மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு ஒரே பேடோட ஈவினிங் வரைக்கும் இருப்பாங்க. அது ரொம்பவே வந்து ஆபத்தானது. நம்மளோட கிருமிகள் வந்து திரும்பவும் நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் போகும்போது ஒரு நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி பேடை வந்து உங்கள் பேக்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ வச்சு கொண்டு போகலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கவர் உள்ள பேட் வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா நியூஸ் பேப்பர் கூட அவசியம் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதே கவரில் வந்து டிஸ்போஸும் பண்ணிடலாம். காட்டன் துணி யூஸ் பண்ணுறது நிறைய பேர் இருக்கீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சுத்தமான துணியை வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நீராகாரங்கள் சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு நீராகாரங்கள் எடுத்துக்கோங்க. தயிர் வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நீங்கள் மோர் மாதிரி தண்ணி நல்லா கலந்து மோர் மாதிரியும் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச தயிரை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி வந்து நல்லா குடிக்கணும். நம்ம வந்து தண்ணி ரொம்ப குடிக்க மாட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாட்டிலை அடைச்சிட்டு ஒரு கணக்கு வச்சாவது அந்த டயத்தில் நம்ம குடிக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே சொல்லுங்கள். எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போடணும்னு தோணும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.